நல்லது தலை, நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? அதில் ரொம்ப நேரம் ஆகுது தலை, அவ்வளோதான். ரொம்ப நேரம் ஆகுது, அதான் படமே. படம் நல்லா தாங்க இது, ஆனால் ரொம்ப லேகு. ஓகே. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்குது? செகண்ட் ஹாஃப்லேருந்து ரொம்ப கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குது, அதுதான் ஒன்று படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே தான், ஆனால் நல்லா மாஸ் காட்டியிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது படம். சரியில்லை. சொல்கிற மாதிரி இல்லையா? ஆஹா, ஒன்றும் இல்லை. மாஸாக இருக்கா, அவங்க ஃபேன்ஸுங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். மியூசிக் இல்லை ப்ரோ, ரொம்ப சுமாராக இருக்கு. புஷ்பானா வந்து இப்படி இப்படின்னாங்க, கழுத்தை நெருகிறாங்க போட்டு. ஐயோ ப்ரோ ப்ரோ, வள வள வளன்னு 3 மணி நேரம் ப்ரோ, உள்ள உக்காரவே முடியல. நல்லா இல்லை ப்ரோ, கேவலமா என்ன ரீசன்? ஏதாவது ரீசன் இருக்குல்ல? இவர் தெலுங்கு ஃபேன் தான் ப்ரோ, இவர்கிட்ட நல்லா கேளுங்க ப்ரோ. உனக்கு எப்படி ப்ரோ இருந்துச்சு? ப்ரோ கடவுளே அஜித்தே ப்ரோ, கடவுளே அஜித்தே தான் ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். கடவுளே அஜித்தே ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நார்மலாக இருக்கிறோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போராக தான் ப்ரோ போகுது. ஒரு பொறுமையாக தான் போகுது. ஆமாம், ஓரளவு பார்க்கலாம் ப்ரோ. கடவுளே அஜித்தே தான் ப்ரோ. சூப்பராக இருக்குல்ல, படமே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. சொல்ற மாதிரி இருக்காடா படத்துல? நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி வரது இல்லை. ஆமா, படம் எப்படி இருக்கு? ஓவர் ஆக்டிங்கா இருக்கு. எனக்கு அவன் அந்த பாட்டு மட்டும் பாட்டுக்காக ஃபைட் சீனு அதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஓகே. செகண்ட் ஹாஃபா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபா? செகண்ட் ஹாஃப் தான். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் பாட்டு எதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரிலாம் இல்லைண்ணா, சுமாராக இருந்தது. ஃபைட் சீன் மட்டும் தான் கொஞ்சம் ஓவராக இருந்தது, நல்லா இருந்தது கதெல்லாம். பெரிய படம், டியூரேஷன் அதிகமாக இருந்தது. ஆமாம் ஆமாம், ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது. மொக்க தான் ப்ரோ. எப்படி இருந்துச்சு? மொக்க தான் ப்ரோ, பாட்டு ஒன்றும் லெவலாக இல்லை. ஏன் என்னாச்சு? ரொம்ப ஃபைட்லாம் ஓவர் சீன் போட்டு இது பண்ணிட்டு சாமி வேஷம்லாம் போட்டுட்டு ரொம்ப மொக்கையா. செகண்ட் ஹாஃப் வச்சு ஏதாவது இருக்கா? இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை. பெருசாக ஒன்றும் இல்லை. மியூசிக் அது ஓகே. அது ஒரு அல்லு அர்ஜுன் ஓகே. புஷ்பா பச்சை தெலுங்கு அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக தெலுங்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே மோஸ்ட்டாக எமோஷனலாக கனெக்ட் ஆகலை. ஃபகத் ஃபாசி கிடையாது, அவர் ஃபகத் வேசின்னு தான் சொல்லலாம். அவர் அப்படி ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு படத்தில், அது சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கான்செப்டா இல்லை ஆல்ரெடி? சாரி கட்டு எல்லாம் ஆடுறதுலாம் நல்லா இருக்கு. மற்றபடி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்குது? நான் செகண்ட் ஹாஃப் தான் படத்துக்கே போனேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபே ஃபுல் படம் ஒரு 2-3 மணி நேரம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் செகண்ட் ஹாஃப் தான் போனேன், அப்பயே ஏதோ ஃபுல் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். மியூசிக் அதான் அது அடிக்குது, அது பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கு, அவ்வளோதான். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு படத்துல? புஷ்பா வந்து துணி கட்டினால அதுதான் பிடிச்சிருக்கு. அதான் பசங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நல்லா இருக்கு படம். படம் ஃபஸ்ட்டு ரொம்ப போராக போகுது, செம்ம ஸ்லோவாக போகுது. அங்கங்கே கிரிஞ்சி சீன் பிடிச்சி சொறி வச்சிருக்கானுங்க. வாரிசு படத்தையே பார்ட் 2 எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. இல்லை ப்ரோ, ஒர்த்து இல்லை. எப்படி சொல்றது, ஒரு 200 ரூபாய்க்கு இது ஒர்த்தே இல்லை. புஷ்பா ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸு அந்த மாதிரி கொஞ்சம். புஷ்பா 1 நல்லா இருந்துச்சு. புஷ்பா 2 என்னன்னா ஃபுல்லாக கிரிஞ்சி சீன்ஸா, ஃபேமிலி சீன்ஸ் எல்லாம் பிடிச்சி நடுவில் உள்ள சொல்லி வேஸ்ட் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து இருக்கா இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் போரு, செகண்ட் ஹாஃப் கிரிஞ்சு. இப்படிதான் போகுது. விஷுவல் ட்ரீட் எப்படி தான் இருக்கு? பரவாயில்ல ப்ரோ, அது டைரக்ஷன் அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. ஃபஹத் ஃபாசிலுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. அவர் திடீர்னு எதுக்காக அவர் வந்தாரு, எதுக்காக அவர் செத்தாரு எதுவுமே தெரியாம முடிச்சு விட்டாங்க. அதான் தனிக்கான் படம் வந்தோம் ப்ரோ நான்ன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க ஃபஹத் ஃபாசில். அதே மாதிரி தான் இருந்துச்சு. கூடயே தான் உட்காந்து 2 பேரும் கலாச்சின்னு உட்காந்து, அவ்வளோதான் படமே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது KGF 2 மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது அரண்மனை 3 மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற ப்ரோ. அதனால வேற எதுவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அவ்வளோதான். டிஎஸ்பி மியூசிக் ஏற்ற பரவாயில்லையா? மியூசிக் போட்டாங்களே இந்த படத்துல பெருசாவே தெரியல. மியூசிக் கங்குவா படத்துல கத்திட்டு இருந்தாங்க. இந்த படத்துல மியூசிக் அமைதியா இருந்துச்சு, ஒரு மியூசிக்குமே தெரியல. பேசுதான் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் புஷ்பா 1 மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு செகண்ட் பாட்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை, நல்லா தான் போகுது. சாங்கு தான் நிறையா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. போர் அடிக்குதா? இல்லை போர்லாம் இல்லை, ஆனால் லென்த்தாக இருக்குது. ஆனால் போர் அடிக்கிறதே தெரியல, நீட்டாக போகுது, பிரச்சனை இல்லாமல் நீட்டாக சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் அளவில் இல்லை. ஏன் அது மிஸ் ஆகுதா? ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட்டு அது அவன் கீழேருந்து அப்லேருந்து மேலே வர்றதுனால ஸோ அது வேறு மாதிரி இருந்துச்சு. இது அப்படி மேலேருந்து மேலே இருக்கிறதுனால
பெருசாக இந்த அளவுக்கு தெரியலை. இது நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் ஓகேவா? சூப்பர் ப்ரோ. அந்த கிஸ்கா சாங் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. எல்லாம் ஆக்ஷன் தான் நல்லா இருக்கு. ஆக்ஷன் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக். ஓகே. டிஃப்ரெண்டாக இருக்கா இல்லை கான்செப்ட் இல்லை? இல்லை அதே ஸ்டோரி தான். ஒரு ஆள் பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எல்லாம் நல்லா ஃபைட் நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா தான் கதை நல்லா படம் என்ன இருக்கு? டிஎஸ்பி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். புஷ்பா 1 ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் ஒன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ட் 3 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்த படத்தில்? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. எல்லாம் பிடிச்சதா? போர்ல அடிக்கல எதுவுமே. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லையா? கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக தான் இருந்துச்சுண்ணா. இந்த ஒரு சீன் அவனுக்கு கேள்வி அவனை படம் நல்லா இருந்துச்சுண்ணா படம். என்ன விஷயம் பிடிச்சிருந்த படத்தில்? எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு படம். ஓகே. டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கா இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது தான். படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிருச்சு. தேர்ட் பார்ட்டுக்கு செகண்ட் ஹாஃபே போகிற மணிக்கு இருக்கு படம். ஓகே. மற்றபடி வேற நல்லா தான் இருக்கு. யார் கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்கும்போது படத்தில்? ஹீரோ கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சுண்ணா. பகத்தோட ரோல் நல்லா இருந்துச்சு. ஆறு சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. பார்க்கலாம் ஃபேமிலி பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? சூப்பர். படம் நல்லா இருந்தது. லைக் அல்லு அர்ஜுனுக்காக பார்க்கலாம். அண்ட் லைக் எல்லாருமே பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே லைக் ஓவரால் இட் வாஸ் லைக் சூப்பர் நாட்ச், லைக் டாப் நாட்ச். பெரிய படம் லாக் இருக்கா ஏதாவது படத்தில்? லேக்லாம் இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைக் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. லைக் ஃப்ளாப்லாம் எதுவுமே கிடையாது. இட் வாஸ் ஸோ குட். கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ் லைக் எண்டிங் இட் வாஸ் குட். ஃபைட்டிங்லாம் பயங்கரமாக இருந்தது. இட் வாஸ் குட். மியூசிக்லாம் ஓகேவா? மியூசிக்லாம் பிளாஸ்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நம்ம ஃபோர்த் பார்ட் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஸ் மாதிரி இருக்கா இல்லை இது வேறு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க? கண்டினியூஸ் தான். லைக் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, கண்டினியூஸாக தான் இருந்தது. பட் ஸ்டில் லைக் இட் வாஸ் குட். லைக் லேக்லாம் எதுவுமே இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இட் வாஸ் லைக் ஓவரால் குட். யாரோட ரோல் பயங்கரமாக இருக்கு படத்தில்? ஆக்சுவலாக வந்து வில்லனோட ரோல் கூட அவ்வளோவா காமிக்கலை. ஃபுல்லாகவே லைக் அல்லு அர்ஜுனோட ரோல் தான் லைக் பயங்கரமாக பிளாஸ்டாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஹீரோயின் ஸ்ரீவல்லிதும் அவளதுமே லைக் ஓவரால் லைக் ஈக்குவலாக ரெண்டு பேருமே காமிச்சிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஓவரால் குட். ஓவரால் ஃபேமிலி பார்க்கலாம். பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருந்து உங்களுக்கு? இப்போ நம்ம சாங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் தெலுங்குல பார்த்தோம். அல்லு அர்ஜுன் ஃபேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி போகுது படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப ஃபைட் அந்த மாதிரி தான். மியூசிக் ஆச்சு ஏதோ பரவாயில்லையா? மியூசிக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டு எனக்கு பிடிக்கல. ஒன்மா ஓப்பன் ட்ராக்காக சொல்லணும்னா பிடிக்கல மீன்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் அவ்வளோவா நம்ம சொல்கிற மாதிரியே இல்லை. ஓகேங்களா? ஓகேவா? அதனால் நம்மளுக்கு பிடிக்கல. சரிங்களா? ஆனால் தேர்ட் பார்ட்டு இதில் கண்டினியூஷன் ஆகுதுன்னு சொல்கிறாரு அந்த டேரக்டர் சுகுமார் சார். எதுக்கோசம் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அல்லர்ஜுனுக்கோசம் பார்க்கலாமான்னு போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணுறாருன்றது. பட் நம்ம தமிழ் படத்தை எடுத்துக்கும் போது இது ரொம்ப இதுவாக இருக்குது. வேணா ஆந்திராக்கானா கனெக்ட் ஆகலாம் போல இருக்கு. இல்லை பெரிய படம் அதனால லேகாக இருக்கா இல்லை ஒருவேளை டூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா ஓரளவு ஓடுது? இல்லை டூரேஷன்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல. சின்ன பசங்களே பார்த்தா கூட அது பொம்மை படம் மாதிரி அச்சுனே இருக்காங்க போகிறாங்கன்ட்டு சொல்லக்கூடாதுல்ல. அதனால தான் வேறு பரவாயில்லையா? ஃபைட் சீனாக தான் சொல்கிறேன் நான், பொம்மை படம் மாதிரி இருக்குன்னு. மற்றபடி மியூசிக்கு அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்குது. பட் ஃபைட் தான், வேறு எதுவும். படம் நல்லா இருந்ததுண்ணா. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஸ்மூத்தாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுது. பார்ட் 3 போட்டிருக்காங்க. பார்ட் 3 மட்டும் இந்த செகண்ட் ஹாஃப் லேக் ஆகாத மாதிரி பார்ட் 3 எடுத்து போனாங்கன்னா நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை நம்ம அதே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த மாதிரி? அதே தான் சேம். அதே சந்தன கடத்தல் அதே தான் போயிட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் புதுசாக எதுவும் இல்லை. பகத் ஃபாசிலேருந்து இதோட க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. ஓகே. சிவிலி ஆக்டிங்லாம் அப்படி ஓகேவா? நல்லா இருந்தது. ஓகே. பிஜிஎம்ல ஏதாவது? பிஜிஎம் அவரது நல்லா இருந்தது. அந்த ஃபைட்டில் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஓவர் சவுண்ட்ஸு. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக விஷுவல் ட்ரீட் இருந்துச்சா? கண்டிப்பாக நல்லாவே இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருக்குது படம், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபைட் தான் கொஞ்சம் ஓவராக இருந்தது, ஆனால் படம் நல்லா தான் இருக்குது. என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்தது ப்ரோ? என்ன விஷயம் பிடிச்சிருந்தது படத்தில்? சென்டிமெண்ட், ஃபேமிலி கான்செப்ட்லாம் நல்லா எடுத்துருக்காங்க, நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போயிருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிருந்தது. அது நடுவில் கொஞ்சம் லேக் இருந்தது. மியூசிக் ஏதாவது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. பெரிய படம் தான் லேக் இருக்கா?
இல்லை லேக் இல்லை ப்ரோ, கொஞ்சம் லேக் தான், ஃபுல்லாலாம் லேக்லாம் இல்லை. படம் பார்க்கறதுக்கு நல்லா விறுவிறுப்பாக தான் இருக்குது. ஃபைட் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது, மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது. தெலுங்குனா நம்ம அந்த ஒரு மென்டல் அதான் தெலுங்கில் இருக்கிறது தான் அந்த இது ஃபைட்டிங் எல்லாமே அது மாதிரி கொடுத்துருக்கோம். அதனால தான் அப்படி இருக்கும். அல்லி அர்ஜுன் ஆக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஓவரால் பார்க்கலாம் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக் சினிமா, பேக் டு பேக் ஷோஸ். அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல், ஃபென்டாஸ்டிக், வேற லெவல், தగ్గేదే இல்லை.